ஏசாயா 46வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னும் அவங்க ரட்சிக்கப்படாதது நிமித்தம் ஒரு சோர்வுக்குள்ளாடி நீங்கள் இருக்கலாம். இன்னும் அந்த நபர் ரட்சிக்கப்படாமல் ஏசப்பாவை விட்டு வழி விலகி இருக்கலாம். அது நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் ஒரு சோர்வுக்குள்ளாடி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாங்க, நான் ரட்சிப்பை கட்டளையிடுவேன் அப்படின்ட்டு. இந்த வசனத்தில் சியோன் இஸ்ரவேலுங்கிறது ஏசப்பாவுடைய பிள்ளைகளை தான் குறிக்குது. அவங்களுடைய வேண்டுதலை ஏசப்பா கேட்டு அவங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லை, ரட்சிப்போடு ஆண்டவர் நிப்பாட்ட போகிறதில்ல, அங்கே ஒரு மகிமையும் கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்கள் நிமித்தம் இருந்து மகிமைப்படுவார். மற்றவங்க இந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதுக்கு காரணம் ஏசப்பான்னு சொல்லிட்டார். நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்கள் குடும்பம் சமாதானம் சந்தோஷமாக இருக்கும். ஏசப்பாவை விசுவாசிங்க. ஏசப்பாவோட ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்.